செங்கோட்டையன் அவர்களை இவங்க சந்திக்கிறது அப்படின்னா அது உட்கட்சியில இவங்க நுழையிற மாதிரி. எடப்பாடியும் சேர்த்து பார்த்துட்டார் அப்படின்றதுனால பாசிபிள் காம்ப்ரமைஸ், அட்லீஸ்ட் செங்கோட்டையனை மொத்தம் உள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள். எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு டிடிவி சொல்றதெல்லாம் ஏத்து. என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் முதல்ல வரவேற்பு தெரிவிச்சார். கேட்டோம் கூட நாள் என்ன பண்ணிருந்தாரு இப்பதான் தெரிஞ்சுதா. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி. யாரோ உட்காந்து விஜய் அவர்கள் இந்த கட்சியில சேரணும் அப்படின்லாம் பேசுறத பாக்குறீங்கல்ல. அப்ப யாராவது கேட்டீங்களா? அப்போ நீங்க பாஜக இங்க கால் ஊன்ற முடியாது, நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி, நாங்க பாஜகவை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது பொய்யா இருக்கு. இல்லன்னா பாஜகவுடைய பி டீம் தாவேகான்னு சொல்றது பொய்யா இருக்கு. ஏதோ ஒண்ணு பொய். வரப்போறது சட்டமன்ற தேர்தல். உங்க பார்வையில தான் பாஜக ஒண்ணுமே இல்லைல்ல, அது ஒரு பார்ட்டியே கிடையாதுங்க, அதெல்லாம் போய் பேசினுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க அதிமுகவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பாஜகவை தான் தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போதே தெரியலையா அதனுடைய வளர்ச்சி இவங்களுக்கு பரிசல கொடுங்க. சும்மா டாஸ்மாக்ல 40,000 கோடி, அங்க 50,000 கோடி, இங்க 60,000 கோடி அப்படின்னு சொன்னா எடுப்பட 1,76,000 கோடியே இப்ப ஜனங்க அப்படின்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா பாட்டிலுக்கு 10 ரூபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்த கையோடு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சார். அடுத்த 24 மணி நேரத்துல ஜேபி நட்டாவை சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் சார்? இதன் பின்னணி என்ன சொல்லுங்க. இவரு மாநில தலைவர், அவரு தேசிய தலைவர். அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். ஓகே, இது அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன அப்படியே தாராளமா சொல்லலாம். இங்க என்னென்ன தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தார். இப்ப யாராவது போய் வெரிஃபை பண்ண போறீங்களா? இல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை பார்த்துட்டு ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு போறாரா? அடிச்சு விடலாம். அது நம்மளுடைய இது கிடையாது. அதனால வாய்க்கு வந்ததை அடிச்சு விடலாம். பட் அது நாம செய்யறது கிடையாது. சந்திச்சிருக்காங்க, கட்சியுடைய நிலவரம், அதுக்கப்புறம் தேர்தல் விஷயங்கள், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன பேசியிருப்பாங்க? இல்ல 24 மணி நேரத்துல கண்டினியூஸா சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவதுங்க, முதல்ல செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா எடப்பாடியார் போய் பார்த்தாரு. ஸோ ஏதோ சம் பேட்சப்புக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மற்றபடி செங்கோட்டையன் அவர்களை இவங்க சந்திக்கிறது அப்படின்னா அது உட்கட்சியில இவங்க நுழையிற மாதிரி இருக்கும். எடப்பாடியும் சேர்த்து பார்த்துட்டார் அப்படின்றதுனால ரைட், ஒரு பாசிபிள் காம்ப்ரமைஸ், அட்லீஸ்ட் செங்கோட்டையனை மொத்தம் உள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது இவர் அங்க பேசி இங்க பேசி இப்படி ஏதாவது ஒரு பேட்சப்புக்கான முயற்சியா இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சார், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதே போல அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சூழ்நிலை டிடிவியை அண்ணாமலை சந்திச்சு பேசியிருக்காரு. மீண்டும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற போல, மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ற போல அழைப்பு விடுத்திருக்காரு. இது வெற்றி பெறுமா? இல்ல, பாஜகவுடன் கூட்டணினா என்ன அப்படின்றத பத்தி கூட டிடிவி அவர்கள் ஒரு காலத்துல சொல்லியிருந்தாரு. அதனால அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்க. அதாவது எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு டிடிவி சொல்றதெல்லாம் ஏத்துக்க. என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் முதல்ல வரவேற்பு தெரிவிச்சாரு. இருக்கட்டும், இவர் என்டிஏல போனாரு. ஏப்ரல்ல தானே அதிமுக என்டிஏ பாஜக கூட்டணி வந்தது. இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தாரு? இப்பதான் தெரிஞ்சுதா? இல்ல எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அவர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்கல்ல. தமிழகத்துல என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ ஐயா இவரெல்லாம் ஏத்துக்க முடியாது, அதுக்கு சமம் இதுக்கு சமம் அப்படின்னா பாஜக கூட்டணியில சேர்றதுக்கு எதுக்கு சமம் அப்படின்னு அவர் ஒரு காலத்துல சொல்லியிருந்தாரு. என்ன இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு டிடிவி தினகரனை பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா இது அதிமுக குழப்பத்தை உண்டாக்குறது கிடையாது. அமமுகன்றது இட் வாஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. ஓகே, ஸோ என்டிஏல இருந்து போன ஒரு கட்சி, அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. அவங்கள பாசிஃபை பண்ணி இவங்களை மறுபடியும் என்டிஏல கொண்டு வரலாமா? மற்றபடி அதிமுக சேர்க்கறத பத்தி அவர் ஒன்றும் பேசல. மறுபடியும் என்டிஏல வரணும் அப்படின்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல என்ன தப்புன்னு சொல்றீங்க? என்டிஏல இருந்து பிரிந்து போன கட்சிகள், ஓபிஎஸும் அப்படிதான். ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கணுன்ற இஷ்யூ கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? என்டிஏல இருந்து விலகினேன் அப்படின்னாரு. அவர் என்ன கட்சியா வச்சுக்கிறாரு? தனி நபர் தானே. தனி நபர் எப்படி ஒரு கூட்டணியில இருந்து விலக முடியும்? இன்ஸ்பைட் ஆஃப் தட்
எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இது வந்து அதிமுக தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. புரியுதுங்களா? என்டிஏல தான் அவங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவங்க கோட்டால அவங்க இது பண்ணி இந்த பக்கம் இவங்க ஏன் ஒரு காலத்துல வந்து பாஜக திமுக அணியில விசிகா இல்லையா? எப்படி இருந்தாங்க? அந்த மாதிரி தான் இவங்க இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஏங்க 89ல் விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட், ஒரு பக்கம் பாஜக. அவங்க என்னைக்காவது வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்களா? 2 பேரும் சேர்ந்து தானே ஆதரிச்சாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு போறாங்க. இதுல என்ன தப்பு? சார் இந்த கூட்டணி அழைக்கிறதுக்கு அண்ணாமலை ஏன் போறாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். ஏன்னா அவர் வந்து பாஜக தலைவர் இல்ல இப்போதைக்கு. மேலிடம் வந்து பேசலாம், இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் பேசலாம். அண்ணாமலை ஏன் போனாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க எதிர்கட்சி. அப்படியா? அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது முன்னாள் தலைவர்கள்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாக்குறீங்களா? இப்போ அதிமுகல பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி அவர்கள். யார் யாரோ உட்காந்து வந்து விஜய் அவர்கள் இந்த கட்சியில வந்து சேரணும் அப்படின்லாம் பேசுறத பாக்குறீங்கல்ல? அப்ப யாராவது கேட்டீங்களா? பொதுச் செயலாளர் தானே பேசணும், ஏன் ஆளாளுக்கு பேசுறீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? அப்ப மட்டும் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அப்படின்னும் போது மட்டும் அவர் இப்படி பேசலாம், அவர் முன்னாள் தலைவர் அப்படின்னா இந்த நியாயத்தெல்லாம் நீங்க எப்பவுமே பேசியிருந்தீங்கன்னா அப்ப நான் ஒத்துப்பேன். இவர் வந்து கூட்டணியை பலப்படுத்தும் வேலையில் இறங்கி கொண்டிருக்கின்றார். இப்பவும் வந்து விஜய் வந்து நீங்க திமுகவை தான் எதிர்த்து பேச வேண்டும், திமுக ஆட்சி அகற்றுவதற்கு எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முன்னாள் தலைவர்கள் பாஜக இருக்காங்களா இல்லையா? அவங்களெல்லாம் போய் கேட்டீங்களா? ஏங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அவர் தான் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, பாசிசம்னு சொல்லிட்டாரு, அவங்க பாயாசம் இவங்க பாசிசம்னு சொல்லிட்டாரு. ஏன் திருப்பி திருப்பி அவரை வந்து எல்லாம் ஒன்று சேரணும்னு அவரை போய் கூட்டுனுக்கிறீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? அப்புறம் இவரை மட்டும் கேள்வி கேட்டுக்கிறீங்க. சார் ஓபிஎஸ்ஸையும் விரைவில் சந்திப்பேன் அப்படின்ற போல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிரியா இருக்காங்க. அதே போல வந்து அதிமுகவை நாங்க கைப்பற்றியே ஆகும் அப்படின்ற போல சொல்றாங்க. இது வந்து கூட்டணிக்கே ஒரு சவாலா இருக்காதா சார்? அதிமுகவும் பாஜகவும் ஏப்ரல்ல கூட்டணின்னு அறிவிச்சாங்க. அப்ப அமமுக எங்க இருந்தது? கூட்டணியில் தான் இருந்தது. இருந்தாங்கல்ல? இருந்தது. தெரியும்ல அவரு எடப்பாடியார் அவர்களுக்கு இவங்களும் இருக்காங்க அப்படின்னா. அப்ப ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? இங்க தானே இருந்தாரு. அவங்களுக்கு சீட்டு கூட குத்தாங்கல்ல 24ல எதிர்த்து போட்டிட்டார்ல அவரு. அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கினாங்க. இப்ப வெளில போயிட்டு மறுபடியும் அவங்க வந்தா அவங்களுக்கு என்ன எரியுது? அது இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே நீங்க வந்தீங்க. அதிமுகவை கைப்பற்றுவோம் அப்படின்னா கரெக்ட். இன்னதும் கூட இன்னும் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்டிஏல கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதிமுகல கொண்டு வரணும்னு சொல்லல. அதிமுகல சேர்த்துக்கோங்கன்னு யாரும் உங்களை கேட்கல. சரி, ஓகே. கைப்பற்றுவோம்னு சொல்லினே இருக்கலாம். நம்ம கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்க மாதிரி அதிமுக கைப்பற்றுவோம் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் யாரும் வந்து பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. என்டிஏல கொண்டு வரலாமான்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு? இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க சேர்ந்தாங்க. அவங்க சேர்ந்த பிறகும் இவங்க இருந்தாங்க. அதனால இப்ப வந்து இதை காரணம் காமிச்சு வெளில போறது அப்படின்றதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு விஜய் சொல்றாரு. இதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. திடீர்னு இந்த பக்கம் அப்பாவை வந்து பிஜேபியோடைய பி டீம் தான் விஜய்னு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தொடர்ந்து இது போல ஒரு திமுக மீது குற்றம் சாட்டவர்கள் எல்லாருமே பிஜேபியின் பி டீம் சொல்ற வேண்டிய அவசியம் என்ன? பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி, எங்கேயுமே எங்க பாஜக முளைக்காது இப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கட்சியோட பி டீமா யாராவது போவாங்களா? பெரிய கட்சி அப்படின்னும் போதுதான் அவங்க பி டீம் சி டீம் அப்படின்னு 1000 கட்சி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க பாஜக இங்க கால் ஊன்ற முடியாது, நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி, நாங்க பாஜகவை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது பொய்யா இருக்கணும். இல்லைன்னா பாஜகவுடைய பி டீம் தாவேக்கான்னு சொல்றது பொய்யா இருக்கணும். ஏதோ ஒண்ணு பொய். ரெண்டுமே தான் பேசி நிற்கிறாங்க. பிசாசு மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னதும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான். அப்புறம் நோட்டாவுக்கு போட்டி போடும் கட்சி அப்படின்னா எதை நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? அடுத்தது அவரு உலக நாயகன், அவரு கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படிதான் சொன்னாங்க, அவர் வந்து பாஜகவின் பி டீம் அப்படின்னாங்க. கட்சியில அவர் அங்க போய் சேர்ந்துக்கணும், எம்எல்ஏ சீட்டெல்லாம் யாரும் எதிர்பார்த்துன்னு வராதிங்கன்னாரு. ஆமா, இவ்வளோ மானத்தெல்லாம் வித்து ஒரு எம்பி சீட்டு வாங்குறதுக்கே போதும் ஆகி போச்சு. இதுல ஒன்னும் எம்எல்ஏ சீட்டு வேற கேட்டா என்னெல்லாம் விற்க சொல்லுவாங்களோ அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார். யாரும் வராதிங்க அப்படின்ட்டாரு. எத்தனை பேர் இருக்காங்க? டான்ஸ் ஆடினா கூட நிறைய பேர் வருவாங்க, என்ன கூட்டத்தை காணுமே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எப்ப சொன்னார் கதவு திறந்திருக்கின்றது அப்படின்னாருல, எல்லாம் போயிட்டாங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு பாக்குறதுக்குள்ள அந்த வடிவேல் ஒரு படத்துல சுவிச் ஆஃப் பண்ண வருவாங்க. அது மாதிரி எல்லாம் காணாம போயிட்டாங்க. இனிமே அவ்வளவுதான். இவங்களை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அது ஹோட்டல் ரூம்ல கூட மீட்டிங் போட முடியல. அவ்வளவுதான் இருக்குது அவங்க கட்சியில. ஏதோ எம்பி பதவி வாங்கினாரா அதோட செட்டில் ஆக வேண்டியதுதான். இதுல யாரும் இப்ப சமீபத்தில் சொன்னாங்களே, விஜய் வந்து எதிர்த்து யாரும் பேசாதீங்க, ஏன்னா அவருக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும், அவரு வந்து சேர்த்துருவாரு. கருப்பழனியப்பன் இயக்குனர் யாரோ சொன்னதான் நான் பார்த்தேன். நானு கரெக்ட்.
அப்ப எப்படிங்க பாஜகவுடைய பி டீமுக்கு வந்து திமுகல ராஜ்யசபா எம்பி சீட் கொடுப்பாங்களா? அப்ப திமுகவே பாஜகவின் பி டீமா? ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசினா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம்ல. கண்டிப்பா. அதனால இங்க வந்து பாஜகவுடைய பி டீம்லாம் வந்து அது கிடையாது. அது நல்லாவே தெரியுது. குற்றச்சாட்டுகளை எழுப்புவதாலே அவங்க வந்து குற்றச்சாட்டை அது பதிலடியா இதையும் கொடுக்குறாங்க சார். வெரி சிம்பிள். பாஜகவை பார்த்து பயந்து போயிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதனால தான் வந்து பி டீம். இப்போ இங்க பாருங்க, நாதாகாவின் பி டீம் அப்படின்னு யாரையாவது சொல்றாங்களா? மதிமுகவின் பி டீம் அப்படின்னு யாரையாவது சொல்றாங்களா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கட்சியாவே இங்க கன்சிடர் பண்ணல. கரெக்டா? ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க. நாதாகா 8% ஓட்டு வாங்குறாங்க. இருந்தாலும் திமுக தலைமை நாதாகாவை எதிர்த்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிறாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. ஆமா. மதிமுக அவங்க எதிர்க்க இருக்கும் போதும் சரி, உள்ள இருக்கும் போதும் சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அவங்க வந்து பல்லக்கு தூக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்றதுனால, பெரிய டேமேஜ் பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க அதை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா இது பொழுது விழிஞ்சு பொழுது போனா பாஜக பத்தி தான் பேசினுக்கிறீங்க. அதிமுகவின் பி டீம் யாராவது சொன்னீங்களா? என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக நாங்க 2 பேர் தான் பங்காளிங்க. ஒண்ணு அவங்க இல்ல நாங்க, இப்படிதானே சொல்லி நிக்கிறீங்க. அப்ப அதிமுக தான் இவங்களை வளர்த்து விடுறாங்க அப்படின்னு அதிமுகவின் பி டீம்னு தானே சொல்லணும். ஏன் பாஜகவின் பி டீம்னு சொல்றீங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு பெருசா இவங்க பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க. அதிமுகவை தாண்டி பாஜக வளர்ந்து வருதுன்னு சொல்றீங்க. அதனால தாங்க அதிமுகவை எதிர்த்து என்ன பேசினுக்கிறாங்க. இப்ப அவங்க அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை திமுக. நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? இவங்களுடைய தாக்குதல் எல்லாம் பாஜகவை எதிர்த்து இருக்கின்றது. 26ல வரப்போறது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, அசம்பிளி எலெக்ஷனா? இங்க இருக்கிற சட்டமன்றத்துக்கான தேர்தல் தானே. ஏதோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரைட்டு நேஷனல் லெவல்ல நாங்க ராகுல் காந்தியை கொண்டு வர போறோம் அப்படின்றதுக்காக பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். வரப்போறது சட்டமன்ற தேர்தல். உங்க பார்வையில தான் பாஜக ஒண்ணுமே இல்லைல்ல. அது ஒரு பார்ட்டியே கிடையாதுங்க. அதெல்லாம் போய் பேசினுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க அதிமுகவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு பாஜகவை தான் தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போதே தெரியலையா? அதை பார்த்து அதனுடைய வளர்ச்சி இவங்களுக்கு வந்து மெர்சல ஊத்துருக்கு அப்படின்னு. அண்ணாமலை வந்து தொடர்ந்து ரஜினிகாந்தை சந்தித்து பேசுறதா அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அது என்ன பேசப்படுது? அவர் சொல்றாரு ஆன்மீகம் மட்டும்தான் நாங்க பேசுறோம். அது ஆன்மீகம் மட்டும்தான் பேசுறாங்க. அரசியல் இல்லாத ஆன்மீகமா அது? வேணாங்க, ரஜினிகாந்த் அப்படின்னாலே வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்றதுதான் ஞாபகம் இருக்கு. அதனால விட்டுருங்க. போருக்கு தயாரா இருங்க அப்படின்னாரு. போர் கூட வந்துட்டு போயிடுச்சு. அடுத்த போர் கூட வரப்போகுது. அதனால அதெல்லாம் சொன்னா அது பேக் ஃபயர் தான் ஆகுமே தவிர பெருசாலாம் ஒன்றும் இது பண்ற மாதிரி இல்லை. விட்டுருங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கே நான் வரல. ஏன்னா அவரை போய் சந்திச்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் இவரும் அரசியலை விட்டு ஒதுங்கி போயிடுறேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஓகே, அந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் அதை பத்தி பேச வேணாம்னு சொன்னேன். சார், இப்போ தொடர்ந்து வந்து அதிமுக திமுகவை தாண்டி இப்போ விஜய் வேற வந்துட்டாரு. விஜய்க்கு வந்து அண்ணாமலையை ரொம்ப சப்போர்ட் பண்ற போல இருக்கு. ஏன்னா இப்பவும் பாராட்டி தான் பேசியிருந்தாரு. அவர் எந்த வகையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் வரும் தேர்தல்ல? அதுங்க ஒரு விஷயம் இது நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டா உடனே இவங்க வந்து ஒன்னா சேர்ந்துட போறாங்க, அது பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். கேட்ட கேள்வி கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த வெளிநாட்டு முதலீடுகளோ இல்ல வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது போயிட்டு வந்த முதலீடுகளோ வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்பாங்க. இவங்க வந்து அந்த மாதிரிலாம் மரபில்லை, அந்த மாதிரிலாம் செய்யறது இல்லைன்னு இப்ப திமுக சொல்றாங்க. இதே திமுக தான் வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு முதலீடுகள் வந்தது, வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தானே கேட்டாரு. டெம்ப்ளேட் எதிர்கட்சியா இருக்கும்போது வெள்ளை அறிக்கை அப்படின்னு கேட்கணும். ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதெல்லாம் மரபில்லை அப்படின்னு சொல்லிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய தாக்கம் அப்படின்னா அது அதிமுக இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் பெருசா ஒன்றும் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. ஓகே. ஆனா இவங்க வந்து சொனைக்கினே இருந்தாங்கன்னா சரி வராது. இப்ப சமீபத்துல எடப்பாடியார் அவருடைய பிரச்சாரம் எல்லாம் பார்த்தேன். அந்த குறிப்பா நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க பெரிய அளவுல மேக்ரோ லெவல்ல பேசாதீங்க, மைக்ரோ லெவல்ல அந்தந்த இதுல பேசினாதான் அப்படின்னு. சும்மா டாஸ்மாக்ல 40,000 கோடி, அங்க 50,000 கோடி, இங்க 60,000 கோடி அப்படின்னு சொன்னா எடுபடாது. 1,76,000 கோடியே இப்ப ஜனங்க வந்து அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாட்டிலுக்கு 10 ரூபா. ஓகே. இப்ப அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னா, ஏன்னா குடிமகன் சிட்டிசன் கடைக்கு போகும்போது அதானே தெரியுது அவங்களுக்கு. அந்த 10 ரூபா இருந்ததுன்னா நான் ஊறுகாய் பொட்டலம் வாங்குவேன். 10 ரூபாய்க்கு கிடைக்குதா ஊறுகாய் பொட்டலம்? சரி ஏதோ ஒன்று வருது விடுங்க, ஒரு ஒரு மசாலா வடை வாங்குவேன், எதையோ ஒன்று வாங்கிட்டு போறேன் நான். அதுலயும் நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்களே, கட்டிங் குவார்டர், முழு குவார்டர் குடிக்கிறது கூட அவங்க கிட்ட காசு இல்லை. அதனால யாராவது கூட வருவாங்களா அப்படின்னு பார்த்து தோஸ் வா தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட்டிங் குவார்டர் போடுற அளவுக்கு நம்ம இருக்கோம்ப்பா. அப்ப 10 ரூபா பெரிய விஷயம் தானே. ஒரு ஊறுகாய் பொட்டலம் வாங்கி ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம். அந்த 10 ரூபா போதும் இல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும். அதை இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, நான் பார்த்தேன். ஸோ இவங்களுடைய அந்த பிரச்சாரம், அந்த எதிர்கட்சியாக செயல்படுவது இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய விஷயங்கள்ல இவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது.
இப்போ அந்த 30,000 கோடி முதலீடு, 55,000 வேலை வாய்ப்புகள் இந்த கப்பல் கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா. இது மத்திய அரசு நிறுவனம் இங்க வந்து MOU போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்கணும், மத்திய அரசு அப்படின்னும் போது அங்கேருந்து அவங்க முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். இங்க தமிழக பாஜக மத்திய நிதியமைச்சர் வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. அவங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு இந்த பாருங்க மத்திய அரசாங்கம் இப்படியே சொல்லிட்டு போங்களேன், நவராத்திரி கிஃப்ட், தீபாவளி கிஃப்ட், பொங்கல் பரிசு ஏதோ ஒன்று சொல்லுங்க. இங்க வந்து 30,000 கோடி மத்திய அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, 55,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது, தமிழகத்துல வந்து இதை பண்ண போறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு அவங்க எல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். திமுகல ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு இவங்க மூச்சுக்கு இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இப்பதான் தெரியுமா இவங்களுக்கு? இதுக்கு முன்னாடி தெரியாதா? யாருமே ஸ்டிக்கர் ஓட்டலன்னா அவங்க ஓட்டிட்டு போறாங்க. நீங்க எல்லாம் முதல்ல ஒட்டியிருக்கணும். நீங்க ஒட்டாம விட்டீங்கன்னா அதுக்கு ஐயோ அவங்க ஓட்டிட்டாங்கன்னா நீங்களும் ஓட்ட மாட்டீங்க, ஒட்டுறவங்களையும் விட மாட்டீங்கன்னா இது நல்லா இருக்குதா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கரெக்டுங்க, யாரோட ஒப்பந்தம் போட்டாங்க, அது யார் நிலம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது அப்படின்னு அவங்க இப்போ எதிர்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியேட்டிவ் விட்டுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் சரியா ஆடினா மட்டும்தான் அந்த விஜயோட இம்பாக்டை குறைக்க முடியும். இவங்க வந்து ரைட்டுங்க அது எப்படி சப் சல்தாக அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்களாவே சேர்ந்து விஜயை பூஸ்ட் பண்ற மாதிரி தான் ஆகும். ரொம்ப நன்றி சார், நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசமிக்கு. நன்றி கோபி. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.